Hi all, welcome to my Ambrosia. ஸோ இன்னைக்கு இந்த vlogல நம்ம பார்க்க போகிறது how to make a vegan tart shells. ஸோ அதுக்கான ingredients list பார்த்தீங்கன்னா all purpose flour and almond flour. நீங்கள் almond flourக்கு பதிலாக cashew flour கூட யூஸ் பண்ணலாம். Non-refined sugar. You can also use coconut sugar, vanilla essence, vegan butter. நான் இன்னைக்கு salted butter யூஸ் பண்ணுறேன். You can use unsalted butter also. And our last ingredients is ice cold water. Yes, the water has to be very, very, very cold. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அதை ஆட் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பட்டர் அண்ட் சுகரை வந்து நல்லா மிக்சரில் போட்டு க்ரீமி அண்ட் ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் 5 to 10 minutes. அண்ட் இதை வந்து நம்ம மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணணும். ஹை ஸ்பீட் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்க. இன் பிட்வீன் வந்து சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே இருங்க. சம்டைம்ஸ் வந்து சுகர் வந்து கீழே பேஸில் செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேஸையும் ஸ்க்ராப் பண்ணி எடுத்து விடுங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 5 to 7 minutesல பட்டர் வில் பி வெரி க்ரீமி அண்ட் ஃப்ளஃபி. நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு 7 minutes எடுத்துச்சு. இன்கேஸ் நீங்கள் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 9 minutesல வந்து இட் வில் பி வெரி க்ரீமி. ஸோ ஓவர் பீட் பண்ணாதீங்க. 9 minutes மார்க் வச்சுக்கோங்க. அரௌண்ட் ஒரு 5 minutesல பார்த்தீங்கன்னா நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஐ எம் யூசிங் சால்டட் பட்டர், நான் இன்னைக்கு சால்ட் ஆட் பண்ணல. இஃப் யூ ஆர் யூசிங் அன்சால்டட் பட்டர் ஒரு 1/2 teaspoon ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுறலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம வீகன் பட்டரை வந்து ஓவர் பீட் பண்ணோம்னா இட் வில் பிகம் லிக்விட். ஸோ அரௌண்ட் 7 minutes வந்து நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் ஆர் பட்டர் இஸ் வெரி க்ரீமி அண்ட் ஃப்ளஃபி. ஸோ அமெரிக்கன் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பட்டர் வந்து க்ரீமி ஆனதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் நீட் டு சிஃப்ட் த ஃப்ளார். அண்ட் பட்டர் அண்ட் ஃப்ளார் வந்து ஜஸ்ட் இன்கார்பரேட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஸ்லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஸ்பீடுக்கு போகாதீங்க. ஒரு சாண்டியான ஒரு கோர்ஸ் டெக்ஸ்டர் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஃப்ளார் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஐஸ் கோல்ட் வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏன் ஐஸ் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாமன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃப்ளார் அண்ட் பட்டர் மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஃபேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் சீக்கிரமாக. பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் ஆர் ஹீட் வந்து இது வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஐஸ் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டோ வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்போது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓவர் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஓவர் ப்ராசஸ் பண்ணும்போது க்ளூட்டன் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். தென் ஆர் ஷெல்ஸ் வில் பி சூயி இன்ஸ்டெட் ஆஃப் க்ரஸ்டி. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து ஓவர் பீட் பண்ணாதீங்க அண்ட் ஆல்சோ ஓவர் ஹைட்ரேட் பண்ணாதீங்க. மீனிங் நம்ம மெஷர் பண்ணி வச்சதுல எல்லா வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கோமா அப்படின்னா நோ, ஜஸ்ட் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் டோ ரெடி ஆனதுக்கப்புறம் இன் பிட்வீன் பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரோல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா போதும். அண்ட் இந்த டோவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் நாட் பி டூ தின் ஆர் டூ திக். இதோட மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா 2 mm மெஷர்மென்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி நம்ம ரோல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரோல் அவுட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த டோவை வந்து மினிமம் 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணோம்னா இட் இஸ் பெட்டர். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, இமீடியட்டாக நம்ம பேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 hours ஆகுது. நீங்கள் வந்து இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதை வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருங்க. அண்ட் எக்ஸஸாக இருக்க டோ வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு
இல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்லயோ போட்டு யூ கேன் ஆல்வேஸ் ஃப்ரீஸ் இட் அண்ட் யூ கேன் யூஸ் இட் அப் டூ 6 மந்த்ஸ். அதோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அத ரெஃப்ரிஜரேட் பண்ணி பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டேக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அத ரெஃப்ரிஜரேட் பண்ணி பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் இந்த மாரி வந்து லைனர்ல போட்டு நீங்க ரோல் அவுட் பண்ணிட்டு 2 ஹார்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு யூ கேன் பேக் இட். ஸோ டே 2 நம்மளோட டோ வந்து நல்லா ரெஃப்ரிஜரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அத நம்ம வந்து டார்ட் ரிங் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஸ்ட்ரிப்ஸையும் கட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து பேஸ்ட்ரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மல் நைஃப் அண்ட் ஸ்கேல் வச்சு கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். ஈவனான ஸ்ட்ரிப்ஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அவ்ளோ ஸ்டடி ஹேண்ட்ஸ் இல்லங்க. அதனால நான் இந்த மாரி ஈஸியாக்கிறதுக்காக வந்து பேஸ்ட்ரி கட்டர் யூஸ் பண்றேன். ஸோ நல்லா ரோல் அவுட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட பேஸ்க்கு வந்து நம்மளோட டார்ட் ரிங் இருக்கு இல்லையா? அத வச்சு நம்ம பேஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது, நம்மளோட டோ வந்து ஈஸியா பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த மாரி பிரேக் ஆனா டோன்ட் ஈவன் வொரி. இந்த மாரி சைட்ஸ்லலாம் வந்து சம்டைம்ஸ் பிரேக் ஆகும். இன்கேஸ் அந்த மாரி பிரேக் ஆச்சுன்னா, ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர்ஸ்ல இருக்க வார்ம்னஸ் அப்ளை பண்ணி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிரஷர் குடுத்து வந்து ஸ்டிக் பண்ணீங்கன்னா, அது ஸ்டிக் ஆயிடும். ஸோ நம்மளோட டோ பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால வந்து யூ ஹேவ் டூ வொர்க் ஃபாஸ்டர். நீங்க வந்து மாஸா ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, யூ ஹேவ் டூ ரெஃப்ரிஜரேட் த டோ அண்ட் யூஸ் இட். அந்த மாரி இன் பிட்வீன் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்க வந்து லைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாரி மூஸ் ஆர் இந்த மாரி பேஸ்ட்ரி கைண்ட் ஆஃப் அ டோஸ்லலாம் வந்து நீங்க வந்து வொர்க் பண்ணும்போது பெட்டர் யூஸ் அ க்ளவ். பிகாஸ் அதோட ஃபேட் கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்கனால, நம்மளோட கையிலேருந்து வர அந்த வார்ம்னஸ்க்கே வந்து நம்ம டோ வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ரிப்ஸ வந்து சைட்ல லைன் பண்ணதுக்கப்புறம், அத வந்து நம்மளோட ரிங்கோட சேர்த்து அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பெர்ஃபரேட்டட் டார்ட் ரிங். நீங்க வந்து நான் பெர்ஃபரேட்டட் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸஸ் டோ வந்து இந்த மாரி ட்ரிம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஈவன் ஃபினிஷ் வரதுக்காக இந்த மாரி எக்ஸஸா இருக்க டோ வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க. ஸோ இப்ப நம்ம லைன் பண்ணி வச்சிருக்க இந்த டார்ட் ஷெல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வி ஹேவ் டூ ரெஃப்ரிஜரேட் இட் ஃபார் மினிமம் 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண முடியும். இம்மீடியட்டா பேக் பண்ண முடியாது. இம்மீடியட்டா பேக் பண்ணா நம்மளோட டோ வந்து மெல்ட் ஆயிடும். ஸோ ஆல்வேஸ் நீங்க வந்து ரிங்ல வந்து லைன் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நம்மளோட ஷெல்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணும்போது, அதோட பேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து பஃப் ஆகறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ரொம்ப ஹை ரேஷியோ ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஸோ, அத நம்ம அவாய்ட் பண்ண என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபோர்க் இருக்கு இல்லையா? ஸோ, ஃபோர்க்க வச்சு அதோட பேஸ வந்து நீங்க நல்லா போக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைட்ஸ்லயும் வந்து போக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பஃபி ஆகுறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். சைட்ஸ்லலாம் வந்து நல்லா வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா போக் பண்ணி விட்டுக்கோங்க. To avoid that puffing up of our crust. ஸோ
ஸோ ஒன்ஸ் போக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மினிமம் 20 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் பேக்கிங். இந்த மாதிரி ஒரு கப் கேக் லைனரை வந்து அது நம்மளோட ரிங்குள்ளே வச்சு ஐதர் நீங்கள் ரைஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது பல்சஸ் வந்து யூஸ் பண்ணி பேக் பண்ணலாம். ஏன்னா அந்தந்த பஃப் ஆகும்னு சொன்னேன் இல்லையா பேஸு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். வி ஆர் கோயிங் டு பிளைண்ட் பேக் இட் ஃபார் லைக் அரவுண்ட் 25 மினிட்ஸ். பிளைண்ட் பேக்கிங்னா என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட்ரி க்ரஸ்ட்லலாம் வந்து ஒர்க் பண்ணும்போது அதோட ஃபில்லிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணோம்னா சம்டைம்ஸ் நம்மளோட பேஸ்ட்ரி வந்து குக் ஆகாது. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப சாகியாக இருக்கும் அதோட எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்மளோட க்ரஸ்ட்டை வந்து பிளைண்ட் பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் வந்து பிளைண்ட் பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் ஒன்ஸ் நம்மளோட டார்ட் ஷெல்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக அதை வந்து அன்மோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட ரிங்ஸ் வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது கூல் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஐ திங்க் யூ கேன் சி அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஈவனாக வந்திருக்கிறது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டார்ட் ஷெல்ஸ் ஆர் ரெடி. இதில் நான் என்ன ஃபில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அப்கமிங் ஷார்ட்ஸ் ஆர் vlogல பார்ப்போம். If you like my channel, do subscribe and please comment. Thank you.